고맙습니다. 네, உங்களுக்கு நன்றி. 오늘은 우리가 정신치유에 대한 말씀을 나누려고 합니다. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மன ரீதியான சுகம் அளித்தலை பத்தி நம்ம பார்க்க போறோம். 과학이 발달되고 교육 수준이 높아지면 병이 없어야 하는데 병은 점점점 늘어가고 있는 게 사실입니다. மருந்துகள் சில காரியங்களை கொடுத்தாலும் கூட ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மன ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டே இருக்கிறது, அதிகமாகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. 또 전 세계적으로 알 수 없는 그런 범죄들이 많이 늘어가고 있습니다. இந்த உலகம் முழுசும் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகள், வியாதிகள், மன ரீதியான பிரச்சனைகள் வந்து 결국은 정신 문제하고 관계가 깊습니다. அதனால பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமான காரியங்களை நோக்கி நம்ம உலகம் போயிட்டு இருக்கு. 짐승에게는 정신병이 없습니다. மிருகங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் கிடையாது. 뭐 개가 아닌 원숭이가 정신과 치료를 받았다는 뉴스를 들어본 적이 있으신가요? ஒரு நாயோ குரங்கோ மன ரீதியான பிரச்சனை வந்து அதுக்கு மெடிசின் எடுத்திருக்காங்க, நீங்க அது கேட்டிருக்கீங்களா? 정신의 문제는 인간에게만 있습니다. மன ரீதியான பிரச்சனை மனுஷர்களுக்கு மாத்திரமே இருக்கு. 정신 문제는 뇌에 문제가 있어서 올 수도 있습니다. இந்த மன ரீதியான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா மூளை சம்பந்தமான காரியங்கள்ல கூட இருக்குது. 뇌에서 이제 정상적으로 이렇게 전달해줘야 되는 어떤 물질들이 제대로 분비되지 않을 경우에 정신 문제가 올 수 있습니다. நம்மளுடைய மனதுக்கும் மூளைக்கும் சரியான வந்து அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்படிப்பட்ட வேலையை செய்யற ஒரு முக்கியமான உறுப்பு வந்து அது ஸ்லோவா செயலிழந்து பண்றதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 뇌를 다쳐서 머리가 잘못돼서 정신 문제가 올 수도 있습니다. ஒருவேளை தலையில அடிபட்டு மூளையில அடிபட்டு அதன் மூலமா கூட மன ரீதியான பிரச்சனைகள் உண்டாகலாம். 그런 거 말고 인간에게 정신 문제가 굉장히 심각해지고 있는 게 사실입니다. அது மட்டுமே இல்லாம மற்ற விஷயங்கள் மூலமாகவும் மன ரீதியான பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல மாறிக்கிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். 전 세계는 어떻게 보면 거대한 정신병동과 같이 지금 변해가고 있습니다. இப்ப இந்த உலகம் முழுசும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மன ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 한 번도 본 적도 없는데 자기가 기분이 별로 안 좋아서 지나가다가 살인을 하는 경우가 한국에 종종 일어납니다. அந்த நபரை அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த நபரை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கொல்லணும்னு தோணி கொலை பண்ணின நிறைய பேர் இருக்கிற அப்படிப்பட்ட மன ரீதியான பிரச்சனைல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. 뿐만 아니라 전 세계적으로 그 총기나 뭐 이런 걸 가지고 살인이 많이 일어나고 있는 게 사실입니다. இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தற்கொலை பண்ணி கொள்ளுகிற அப்படிப்பட்ட மன ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க இருக்காங்க. 분명한 건 앞으로 가면 갈수록 정신 문제는 더 심각해질 것입니다. நீங்க வந்து கட்டாயம் வந்து இந்த எதிர்காலத்துல இன்னும் அதிகமா இந்த பிரச்சனை பெருசாகிறத நீங்க எதிர்பார்க்கலாம். 제가 어느 날 어느 모임에 성경 공부를 하러 갔습니다. நான் ஒரு நாள் வந்து ஒரு கூட்டத்துல நம்ம பைபிள் ஸ்டடிக்காக போயிருந்தேன். 의사들의 모임이었습니다. அது வந்து ஒரு டாக்டர்ஸ்களுக்கு கூடுற ஒரு குழுவா இருந்துச்சு. 우리나라 성경 그리고 영어 성경 그리고 천주교에서 쓰는 성경 이렇게 3권의 성경을 펴놓고 바이블 스터디를 하고 있었습니다. அங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடி நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ஆங்கில வேதாகமத்தை வச்சுக்கிட்டு அதே போல கொரியன் வேதாகமத்தை வச்சுக்கிட்டு அதே மாதிரி வந்து என்ன சொல்றது இந்த கேத்தலிக் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வேதாகமத்தை வச்சுட்டு 3 விதமான பைபிளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த பைபிள் ஸ்டடியை நடத்திட்டு இருந்தாங்க. 근데 뭐 그렇게까지 지식이 없기 때문에 나는 그들에게 솔직하게 말했습니다. 내가 당신들에게 1시간 반 동안 성경이 무엇을 말하고 있는지에 대해서 간단하게 말해주고 나는 이곳을 떠나겠다 이렇게 말을 했습니다. அப்ப நான் உங்ககிட்ட சொன்ன இது வித்தியாசமா இருக்கிறபடினால நான் வந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் நான் உங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு நான் இங்க இருந்து உடனே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்.
나는 처음 보는 사람들이었고 거기에 모인 사람들은 5명이었는데 전부 초엘리트인 사람들입니다. நான் வந்து அவங்க வந்து என்ன முறையா பார்க்குறாங்க. அவங்க வந்து மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எலிட் நல்லா படிச்சவங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு குழுவுக்கு முன்னாடி நான் நின்னேன். 그 사람들은 성경을 자기네가 공부할 만큼 지식을 갖고 있기 때문에 내가 성경을 펴서 성경을 가지고 말씀을 시작했습니다. பைபிள வச்சு அவங்களாலே வந்து திறந்து படிச்சு எல்லா காரியங்களும் செய்ய முடியிற அளவுக்கு அவங்களுடைய அறிவு இருந்ததுனால, நான் உடனே வேதத்தை தொறந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். 성경은 펴자마자 태초에 하나님이 천지를 창조하시니라 이렇게 적고 있습니다. நம்ம வேதத்தை திறந்த உடனே நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் என்ற வசனத்தை பார்க்கிறோம். 이 말씀이 믿어지는 것 자체를 은혜요 축복이라고 하는 것입니다. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை அந்த விசுவாசிக்க நேர்ந்துச்சுன்னா அது தேவனுடைய கிருபையும் தயவுமா இருக்கு. 성경은 우리의 이해가 필요하거나 내가 동의를 해야 되거나 하는 책이 아닙니다. வேதத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய சுய முயற்சினாலோ, என்னுடைய சுய புரிதலினாலோ அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. 태초에 하나님이 천지를 창조하신 창조주라고 선포로부터 시작되는 게 성경입니다. அது நீங்க வேதாகம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கவே செய்கிறது. 이 사실이 믿어지면 그거는 은혜 받은 것이고 그것은 굉장한 축복을 받은 것입니다. சோ அதை விசுவாசிக்கிறவர்கள் வந்து அதிகப்படியான கிருபை பெற்றவர்களும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களுமாக இருக்கிறாங்க. 우리가 성경을 문자적으로 또 그 깊이를 깊이 알고 히브리어나 헬라어나 알아야 되는 것이 아닙니다. நம்ம வந்து வேதத்தை படிக்கணும்னு சொன்னாக்கா ஒருவேளை கிரீக்கையும் ஒரு ஹீப்ருவையும் படிச்சாதான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 그걸 알아서 나쁠 거는 없지만 그걸 아무리 알아도 성경이 하나님의 말씀임을 모른다면 그것은 아는 것이 축복이 아닌 것입니다. அப்படிப்பட்ட காரியங்களை வச்சுக்கிட்டு நம்ம படிக்கணும்னு நினைச்சாலும் கூட நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா அப்படிப்பட்ட காரியங்களினால வேதத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியாதுன்றதுதான் உண்மையான விஷயம். 나는 그들에게 하고 싶은 말이 있기 때문에 성경은 선포로부터 시작됩니다라고 스타트를 했습니다. சோ அப்படிதான் நான் உங்களுக்கு வந்து நான் ஆதியில வந்து அந்த காரியங்களை சொல்லிதான் நான் வந்து அவங்களுக்கு ஆரம்பித்தேன். 그리고 빛이 있으라 하심에 빛이 있었다고 말씀을 전하기 시작을 했습니다. சோ நான் எங்க வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னோனே வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்ற காரியத்தோடும் ஆரம்பித்தேன். 근데 빛이 있기 이전에 흑암과 혼돈과 공허가 있는데 하나님의 신이 수면에 이렇게 움직이시는 모습을 창세기 1장 2절에서 같이 읽었습니다. சோ அந்த இடத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது எப்படி வந்து ஆவியானவர் அந்த இருளின் மேல அங்கு அசைவாடினார் என்ற விஷயத்தையும் அப்போ வெளிச்சத்துக்கு முன்பாக இருள் இருந்ததையும் அவர்களுக்கு சுட்டி காட்டினார். 이 사람들은 지식이 많은 사람이라서 그 지식적으로 알아가는 걸 굉장히 좋아하기 때문에 그렇게 읽은 것입니다. ஏன் நான் அப்படி அதை ஆரம்பிச்சேன்னு சொன்னாக்கா அவங்க வந்து படித்தவர்களா இருந்தபடினால் இப்படிப்பட்ட அறிவை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அதிக உற்சாகத்தோடு கவனிப்பாங்க. 그 사람들이 마음의 문을 열고 내가 전하고자 하는 말씀에 귀를 기울이게 하기 위해서 그렇게 그냥 성경을 읽어준 것입니다. சரி அப்படி வந்து அவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான் நம்ம என்ன சொல்ல வருகிறோன்றதுக்கான முழு கவனத்தையும் செலுத்துவாங்க என்பதற்காக அப்படிப்பட்ட காரியங்களோடு ஆரம்பித்தேன். 천지창조 이전에 이미 흑암의 세계, 사탄의 세계가 있음을 그들에게 알려주었습니다. சோ நான் அப்படி வந்து அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தின் ராஜ்யமும் இந்த பரலோகத்தின் ராஜ்யம் இந்த இருளின் ராஜ்யம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு நான் முதலாவது அறிமுகப்படுத்தினேன். 흑암과 혼돈과 공허가 있는 그 위에 하나님은 빛이 있으라 하심에 빛이 있었고 하나님이 보시기에 좋았더라 성경은 적고 있습니다. இந்த பூமி மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்திருந்ததையும் அந்த இருள் மேல பரிசுத்த ஆவியான உலாவி கொண்டு இருந்தார் அப்படின்ற காரியத்தையும் வந்து அவர்களுக்கு சுட்டி காட்ட ஆரம்பித்தேன். 그리고 의사들이기 때문에 이 사람들은 과학을 공부한 사람들입니다. அவர்கள் வந்து அவங்கள டாக்டர்ஸா இருக்கிறதுனால வந்து அறிவியல் அதிகமா படிச்சவங்களானபடினால 나는 물어봤습니다. 해와 달과 별을 만든 건 넷째 날인데 씨 맺는 각기 그 채소들을 셋째 날 만드셨는데 이게 어떻게 가능한가 한번 물어봤습니다. நான் உங்ககிட்ட இது வெளிச்சத்தை அதாவது சூரியனையும் நிலாவையும் அப்புறம் தான் ஆண்டவர் படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிருகங்கள் படைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நினைக்கிறீங்க? இதெல்லாம் இதனுடைய படைப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். 생각해 보세요. 해와 달과 별을 만든 게 넷째 날인데 셋째 날 하나님은 씨 맺는 채소, 열매 맺는 나무들을 만드셨습니다.
4வது நாள் தான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூரியனையும், சந்திரனையும், நட்சத்திரங்களையும் படைக்கிறாங்க. ஆனா 3வது நாளிலே பாத்தீங்கன்னா, உயிர் ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைக்கிறாங்க. 근데 우리는 어떻게 가르치냐면 이 지구를 아름다운 초록별이라고 아이들에게 가르칩니다. நம்ம என்ன சொல்லிக் குடுக்குறோம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை உலகம் ரொம்ப அழகானதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக் குடுக்குறோம். 과연 이게 그냥 넷째 날 만든 별들 중에 하나가 지구일까요? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திர கூட்டங்கள் அதெல்லாம் சேர்ந்து நம்ம அத ஒரு ஒரு அதனால தான் அது உலகமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? 의사들이 그들이 갑자기 막 생각을 하더라고. இத கேட்ட உடனே அவங்க அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 나는 처음부터 모든 말씀은 지구가 있는 인간을 만드실 지구에서 출발했다고 믿는 사람입니다라고 그들에게 말했습니다. அப்ப அவர்கள்கிட்ட சொன்னேன், எல்லாமே ஆண்டவர் படைச்சிருந்தாலும் மனிதர்கள் பிறகு தான் உலகமே அதாவது ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். 왜냐하면 공중에다가 그 하나님이 이렇게 씨 맺는 채소들이나 열매 맺는 나무들을 만드실 리가 없잖아요. அப்படி இல்லன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜீவ விருட்சத்தையும், இல்ல இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் அந்த இடத்துல படைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. 그리고 그들에게 또 질문했습니다. 하나님이 하늘에 큰 광명을 만들었다고 표현한다. வேதத்துல பாத்தீங்கன்னா 2 பெரிய நட்சத்திரங்களை ஆண்டவர் உண்டாக்கினார்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 하나는 낮을 주관하고 하나는 밤을 주관하는 태양과 달을 의미한다. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பகலை குறிக்கிறதற்கும் சூரியனாகவும், இரவை குறிக்கிறதுக்கு இரவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு நிலவையும் உண்டாக்கினார்னு பார்த்தோம். 근데 과학이 발달한 지금에 달보다 큰 별들이 이 우주에 얼마나 많이 있느냐? அங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அறிவியல்ல பார்க்கும் பொழுது நிலாவை காட்டிலும் பெரிய அளவு உள்ள நட்சத்திரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 자기네끼리 막 얘기하더라고. 정말 그러네 이러면서 얘기하더라고요. அங்க வந்து அவங்களோட பேசிக்கிட்டாங்க. ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு. 그리고 달은 인간이 정복한 별인데 달 자체가 빛을 발하는 그런 별이 아니다. 그렇게 말했습니다. அதே நேரத்துல பார்க்கும்போது நிலாவை பொறுத்தவரைக்கும் அது வந்து தானாகவே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கிடையாது அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். 근데 우리는 밤에 보면 달이 아주 굉장히 밝은 그런 달빛을 볼 수가 있다. ஆனா நைட்ல பார்க்கும்போது நிலா எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது இல்லையா? அப்படிதானே நம்ம பார்க்கிறோம். 그래서 성경은 태양과 달을 두 큰 광명 별이 빛나는 태양 빛나는 달이라고 표현하고 있다라고 말했습니다. ஆனா வேதத்துல பார்க்கும் பொழுது நீங்க வந்து ஒரு பெரிய 2 நட்சத்திரங்களை உண்டாக்குகிறார். ஒரு பெரிய நட்சத்திரம் சூரியனாகவும், இன்னொரு பெரிய நட்சத்திரம் வந்து சந்திரனாகவும், நிலாவாகவும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். 상대가 아주 공부를 많이 하고 지식이 많다라고 느끼는 교수들이고 의사들이기 때문에 내가 그런 말을 한 것입니다. அவங்க வந்து அங்க கூடியிருந்தவங்க டாக்டர்ஸும் அதே மாதிரி வந்து ப்ரொஃபசர்ஸுமா இருந்தபடினால அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் அப்படி ஆரம்பிச்சேன். 내가 하고자 하는 것은 창세기 1장 27절, 28절의 말씀이었습니다. நான் அவங்க கிட்ட சொல்ல வந்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும். 창조주 하나님이 천지를 창조하실 때 지구를 중심으로 창조를 하셨다. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை வந்து அழகாக பார்த்து படைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 그리고 모든 만물을 지으시는 목적이 하나님의 형상을 담아 만들 그 인간을 위하여 만드셨다. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும், எல்லா படைப்புகளும் வந்து தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது. 그래서 온 우주를 다 만드셨는데도 불구하고 하나님의 형상을 담아 만든 건 오직 인간뿐이다. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெரிய பெரிய நட்சத்திரங்கள் பல காரியங்களை ஆண்டவர் படைத்திருந்தாலும் கூட தேவனுடைய சாயலை உடைய மனிதன் அவனுக்காக தான் எல்லாமே இயங்குதுன்னு பார்த்தோம். 하나님은 영이시기 때문에 인간만 영적인 존재로 만드셨다. ஆண்டவர் ஆவியானவரா இருக்கிறபடினால மனிதனை மாத்திரமே ஆவிக்குரியவனாக படைத்தார். 그러면서 에덴 동산 창세기 3장의 사건을 다루기 시작을 했습니다. அதுக்கப்புறம் தான் பார்க்கும் பொழுது நீங்க வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய பிரச்சனை அங்க ஆரம்பிக்கிறது. 하나님의 말씀을 불신앙한 것을 원죄라고 말한다. தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்ததுனாலே அது வந்து முதலாம் பாவம் என்று கருதப்படுகிறது. 하나님과 맺은 언약을 인간이 일방적으로 따먹으면서
깨뜨려 버린 것을 원죄라고 말한다. தேவனுடைய வார்த்தையை தள்ளி அவர்களுடைய சுய காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்கள் விரும்பினதை கையை எடுத்து எது ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னாரோ அதை பறித்து சாப்பிட்டதுனால அது முதலாம் பாவம் என்று கருதப்படுது. 이 인간이 범죄한 이 원죄 때문에 인간은 불신자 상태를 살게 되는 것이다. இந்த இந்த காரியத்தை அவன் செய்தபடினால அவிவிசுவாசம் என்னும் ஒரு காரியம் மனிதர்களுக்குள்ளாக வந்தது. 인간이 영적인 존재라 하나님과 교제를 해야 되는데 하나님과의 관계가 끊어지니까 우상, 사탄을 섬기는 것이다. மனிதன் ஆவிக்குரிய ஒரு படைப்பாக படைக்கப்பட்டபடினால தேவனும் மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய நிலையிலிருந்து தாண்டி இந்த அவிவிசுவாசம் இடையில வந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய உறவு கட்டாயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா மனிதன் வந்து விக்கிரகத்தையும் மனிதனுக்கு தேவைப்படுகிற எல்லா விஷயத்தையும் வந்து கடவுள் என்று சொல்லி நம்ப ஆரம்பித்தான். 인간만 종교를 가지고 있다. இந்த உலகத்துல மனிதன் மாத்திரமே மதத்தை உடையவனாக இருக்கிறான். 왜 인간이 종교를 가지고 있느냐? 행복하지 않아서 그렇다. ஏன் வந்து மனிதனுக்கு மதம் தேவைப்படுகிறது? ஏன்னா அவன் சந்தோஷமா இல்ல. 두려워서 인간은 종교를 갖게 되었다. அவன் பயப்படுறதுனால அவன் வந்து மதத்தை தேடி போறான். 하나님이 아담에게 물으셨거든요. 아담 네가 어디 있느냐? 내가 하나님이 두려워 숨었나이다라고 아담이 고백을 합니다. ஆண்டவர் ஆதாமை பார்த்துக்கிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேட்டதுக்கு ஆதாம் சொல்றாரு நான் ஆண்டவருக்கு பயப்படுறதுனாலே நம்ம ஒரு செடிக்கு பின்னாடி மறைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. 인간은 두려움에서부터 정신 문제가 출발을 했습니다. மனிதர்களிடத்துல இந்த பயத்தின் மூலமாகவே இந்த மன ரீதியான பிரச்சனை வருகிறது நீங்க பாக்குறீங்க. 그래서 정신이 두렵고 정신이 혼돈하다 보니까 육체적으로 질병이 올 수밖에 없는 것입니다. அப்ப மனசுக்குள்ள அந்த 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 பயம் உள்ள போறதுனால பலவித மாற்றங்கள்னால அவங்களோட சிந்தையில ஒரு பெரிய மாற்றம் நடைபெற்று பயப்படுறது தவிர மன ரீதியான பிரச்சனை வர்றது தவிர ஒரு வழி இல்லாம இருக்கு. 또 내가 막 정신적으로 시달리다 보니까 바르게 판단할 수 없어서 육체적으로 삶 속에 실패가 오는 것입니다. மன ரீதியான எனக்கு பிரச்சனை இருக்கிறபடினால சரியான விஷயத்துக்கு சரியான தெரிஞ்ச எடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு சொன்னாக்கா சரீர பிரகாரமான ஒரு சோர்வுக்குள்ள வியாதிக்குள்ள உட்படுறதும் இருக்கு அதுல. 이 문제를 해결해 보려고 일생을 노력하다가 내 속에 영혼이 있는지도 모르고 어느 날 죽음을 맞이하게 되는 것입니다. அப்படி வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து சரியா பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கிற போற நேரத்துல நம்மளோட வாழ்க்கையினுடைய முடிவுக்குள்ள வந்துருவோம். அப்புறம் மரணத்தை சந்திக்க நேருது. 죽은 것으로 모든 것이 끝났는 줄 알았는데 영원한 내세가 기다리고 있습니다. மறிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிற அந்த வேலையில பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கிறது எல்லா மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். 그래서 우리가 예수 그리스도를 통한 இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 예수 그리스도가 십자가에서 죽으시고 부활하시고 승천하시면서 인간의 모든 문제를 다 끝내셨습니다. அப்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக மரித்து நமக்காக வந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்ததனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 우리의 영혼은 구원을 받아서 지금도 보좌의 배경을 가지고 죽으면 천국에 갈 것입니다. நம்மளுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நம்ம மரித்தாலும் கூட அது பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. 그러나 우리의 육체는 그동안 하나님 없이 살았던 흔적들이 남아 있습니다. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேலை செஞ்சிருந்த கிரியை செய்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த மரணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிறது. 그래서 자기도 모르는 사이에 하나님 아닌 다른 것들을 섬길 때가 있습니다. அதனாலதான் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா தேவனை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் போய் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. 때로는 그게 돈이 될 수도 있고 명예가 될 수도 있고 어떤 자리가 될 수도 있고 여러 가지 모습으로 하나님보다 더 앞세우는 게 있을 수 있습니다. அப்ப தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா பணத்தையோ பொருளையோ இல்ல ஒரு வேலையையோ ஏதோ ஒரு காரியத்தை வந்து கடவுளுக்கு நிகராக பார்க்கிற ஒரு விஷயத்தை மனுஷன் வச்சிருக்கான். 그러다 보니까 인간에게 정신의 문제도 남아 있습니다. அதனாலதான் மனுஷனுக்கிட்ட வந்து அந்த மன ரீதியான பிரச்சனை 네. 그래서 우리도 모르는 사이에 정신의 문제를 다 가지고 있습니다.
அதனால தான் நமக்கே தெரியாம இந்த மன ரீதியான பிரச்சனை ஏதோ ஒரு அளவுல நம்மகிட்ட அது வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. 그 우리 자신이 '아 나도 정신 문제가 있어.'라고 생각해야 여러분이 치유받을 기회가 있는 것입니다. எப்ப நீங்க வந்து "ஓ! எனக்கும் சில மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னு" நினைக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு வந்து அ சு சுகம் அதிலிருந்து சுகம் அளிக்கிற விஷயம் உங்களுக்கு அவசியப்படுது. 보통 때는 굉장히 잘 살던 사람이 어떤 환경만 주어지면 반복해서 이렇게 막 화를 내거나 실수를 하는 경우가 있습니다. இப்போ ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்லா இருக்குன்னு நினைக்கிற நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் அவங்களோட வாழ்க்கையில நடக்குதுன்னு சொன்னாக்கா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெடிப்பு, அவங்களுக்குள்ள அந்த ஒரு கோவம், ஒரு ஆதங்கம், ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நீங்க பார்க்க முடியும். 보통 때는 굉장히 열심히 사는데 어떤 계기가 딱 주어지면 자기도 모르는 사이에 어 상관하지 않고 막 쇼핑에 이렇게 막 빠져서 쇼핑하는 사람이 있습니다. நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நினைச்ச இடத்துல திடீர்னு ஒரு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அந்த மன ரீதியான பிரச்சனைகள் வெளியே வரும் பொழுது இந்த பிரச்சனையை அவங்க கீழே வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஷாப்பிங் மாதிரி போயிட்டு எதையாவது ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி அப்படியே சுத்திட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 각 사람마다 이 문제가 나타나는 게 다 달라요. 어떤 사람은 쇼핑으로, 어떤 사람은 중독으로, 어떤 사람은 이렇게 이렇게 혈기 내고 싸우는 걸로, 뭐 술 마시는 걸로 다르게 나타날 수 있습니다. இந்த மன ரீதியான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில வித்தியாசமா இருக்குது. ஒரே மாதிரி கிடையாது. அப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, அத சரி பண்றதுக்கு ஷாப்பிங் போறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, அடிக்ஷன் மாரி போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு சிலர் பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு என்ன விரும்புதோ அந்த அப்படிப்பட்ட காரியங்கள பின்னாடி போய் போய் பார்க்குறாங்க. அதே மாரி குடிக்கிறதும் சரி, குடிக்கிற குடியில போய் மாட்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கறதுக்கான காரியம், அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விஷயத்தை வந்து அதை அடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனால தான். 중요한 건 내게 문제가 있다고 인정되는 사람이 치유받을 수 있습니다. எனக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்றவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சுகம் அடைய முடியும். 누구나 다 영적인 문제를 가지고 있습니다. இந்த உலகத்துல எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு. 영적 문제를 가지고 있는데 나도 알고 남도 아는 영적 문제가 있을 수 있습니다. சில ஆவிக்குரிய பிரச்சனைகள் சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது, என்ன சொல்றது, மத்தவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கு. 어떤 경우는 당사자인 나는 모르는데 남들이 볼 때 저 사람은 저런 영적 문제가 있어 이렇게 보이는 경우가 있습니다. ஆனா இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு தெரியும் இவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. 또 세상 사람들이 다 모르는데 나만 가슴 깊은 곳에 가지고 있는 영적 문제가 있을 수 있습니다. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, என்ன சொல்றது, யாருக்குமே தெரியாது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றத உணர முடியும். அந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. 나도 알고 남도 아는 문제는 고치기가 쉽습니다. எனக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும் அப்படின்றப்ப அந்த பிரச்சனைய நம்ம சரி பண்ண முடியும். 자기는 문제가 없다고 생각하는데 다른 사람들이 문제가 있다고 보는 사람 문제 해결이 잘 안 됩니다. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மத்தவங்க வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறப்ப அவங்களால வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 왜냐면 자기에게 문제가 있는 거를 깨닫지 못하기 때문에 그렇습니다. ஏன் சொன்னாக்கா அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க அத ரியலைஸ் பண்ணாததுனால அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. 나한테는 남한테 말할 수 없지만 이런 문제가 있어라고 생각하는 사람도 치유받을 가능성이 아주 높습니다. அதே மாதிரி வந்து மத்தவங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உணர்றவங்களால கூட அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 이 모든 문제는 그리스도 외에는 답이 없습니다. இந்த எல்லா மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் பதில் தீர்வு இயேசு மட்டும் தான். 아까 그 말했던 그 의사 팀들 중에 정신과 의사가 있었습니다. அந்த நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு அந்த அந்த 5 அந்த குழுவுல இருந்த டாக்டர்ஸ்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறவர். 그 정신과 의사가 그 여자였고 남편은 대학교 정신과 교수입니다. அங்க வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் டாக்டரா இருந்தாங்க. அவருடைய கணவரும் ஒரு டாக்டராக இதே போல அவருடைய இவங்களோட ஃபீல்ட்லயே அவங்களும் இருந்தாங்க. 내가 그 바이블 스터디를 해주고 돌아왔더니 연락이 왔습니다. நான் பைபிள் ஸ்டடி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. 내가 사모님네 교회를 가고 싶은데 가도 되냐고 묻더라고요. என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து சாமுனியமோட சபைக்கு போக விரும்புறேன். நான் போலாமா அப்படின்னு கேட்டாங்க. 그래서 수요일 날 밤에 교회를 오라고 했습니다.
அதனால வந்து அவங்கள வந்து புதன்கிழமை சாயந்தரமா நான் வர சொல்லியிருந்தேன். 처음에는 수요일 날 밤에 오기 시작을 하다가 나중에는 그 부부가 주일날 예배에 참석하기 시작을 했습니다. அப்ப புதன்கிழமை ஆராதனையில கலந்து கொண்ட அந்த கப்புள் வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வர ஆரம்பிச்சாங்க. 그 집에 딸이 하나 있었는데 이 딸이 대학교를 가기 위해서 시험을 앞두고 너무 이렇게 힘이 드니까 음식을 먹지 못하는 겁니다. சோ இவங்க இந்த டாக்டர் 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மகள் இருக்காங்க. இந்த மகள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு முக்கியமான ஒரு காலேஜுக்குள்ள போணும்னு சொல்றதுக்காக, அந்த அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக சாப்பாடு கூட சாப்பிடாம படிச்சு, கடைசியில சாப்பாடே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. 엄마도 아빠도 정신과 의사고 대학교 교수인데 그 딸이 대학교 시험을 앞두고 힘들어하는 거를 해결을 못 해주는 겁니다. இந்த 2 பேரும் நல்ல ஒரு கல்லூரியிலருந்து வந்த ஒரு என்ன சொல்றது, புரொஃபசர்ஸா இருந்தாலும் கூட, இவங்களால தன்னோட பிள்ளைக்கு எந்த உதவியும் செய்ய முடியாம இருந்துச்சு. 우리 때 우리 교회 권사님 한 분이 그림을 그리시는 분인데 그 집을 찾아가서 그 딸하고 구원의 길을 했습니다. எங்களோட சபையில படங்களை வரையிற ஒரு சபை இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்த நம்ம ரட்சிப்புக்கான வழி என்ற ஒரு இது இருக்கு. அந்த பாடங்கள எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைக்கு வரைஞ்சு காட்டுனாங்க. 그 딸은 엄마 뱃속에서부터 교회를 다녔던 아이입니다. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, தாயினோட வயித்துல இருக்கும்போது இருந்தே சபைக்கு போன ஒரு குழந்தை. 그런데 그 아이가 구원의 길을 통해서 예수 그리스도를 영접했습니다. அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரட்சிப்புக்கான வழிய பார்த்ததுமே, அது படிச்சதுமே வந்து அவ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா. 근데 그 아이가 영접한 후에 주스도 마시고 물도 마시면서 음식을 먹기 시작했습니다. எப்ப அவ வந்து அறிக்கை செய்தாலோ, அப்பத்திலிருந்தே வந்து அது வந்து தண்ணி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, சாப்பாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சா. 성경을 3권씩이나 펴놓고 바이블 스터디를 했을 땐 해결이 안 됐는데 그 구원의 길 그거 별것도 아닌 것 같은데 그거 하나를 통해 자기 딸이 해결받는 모습을 본 것입니다. எத்தனையோ முறை இந்த பெற்றவர்கள் இந்த பிள்ளையோட சேர்ந்து பைபிள் ஸ்டடி எல்லாம் பண்ணியிருந்தும் எதுவும் நடக்காதது. இந்த ரட்சிப்புக்கான வழிய பார்த்ததுமே அந்த பிள்ளைக்கு ஒரு சுகம் உண்டா இருக்குன்னு நினைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 그래서 교회를 오기 시작한 겁니다. அதனாலதான் வந்து அவங்க நம்மளோட சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. 근데 그 의사가 항상 나한테 부탁하는 말이 있었습니다. அந்த டாக்டர் வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ற சில விஷயம் இருந்துச்சு. 정신과 약을 먹는 거에 대한 부끄러운 생각을 가지지 않도록 성도들을 좀 가르쳐 주십시오라고 부탁을 했습니다. அவர் வந்து என்ன கேட்டாரு சொன்னாக்கா, என் மகள் வந்து என்ன இந்த மனரீதியான பிரச்சனைக்கான மருந்து எடுக்கிறா. அத வந்து உங்க சபை மக்களுக்கு சொல்லுங்க. அத பார்த்து அவங்க வந்து வெட்கப்படவோ, இது ஏன் செய்றீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 우리가 머리가 아프거나 감기가 걸리거나 해서 가서 약을 먹는 것과 정신과 치료 약을 먹는 게 별로 다르지 않다라고 성도들에게 좀 말해달라고 부탁을 했습니다. அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொன்னாக்கா, ஒரு சளி பிடிச்சாலோ அல்லது வந்து ஒரு தலைவலி வந்தாலோ, ஒரு ஜுரம் வந்தாலும் நம்ம மாத்திரை எப்படி சாப்பிடுறோமோ, அது போலதான் இப்படிப்பட்ட வியாதிகளுக்கும் மாத்திரை சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றத நீங்க உங்க சபை மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. 그리고 정신과 약을 먹는 경우에 계속해서 먹을 수 있도록 도와주십시오라고 부탁했습니다. அதே மாதிரி என் மகள் வந்து தொடர்ந்து இந்த மாத்திரையை சாப்பிடுறதுக்கு அவளுக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்றதையும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. 왜냐하면 제가 다 사역을 할 수 없으니까 이제 사역자들이 그런 정신 문제 있는 사람들을 사역을 하다 보니까 사역자들이 이런 말을 하는 거예요. 정신과 약 끊어. 그건 믿음이 없는 거야. 이런 말들을 한다는 거야. 그래서 약을 계속 먹도록 도와달라고 부탁을 했습니다. ஏன் அவர் வந்து மாத்திரை குறிச்சு அப்படி சொன்னாருன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி மனரீதியான பிரச்சனை இருக்கிறவங்களால பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி சாதாரண ஆராதனையில கலந்துக்க முடியாது. அதனால மனரீதியா இருக்கிற பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஆராதனை செய்வாங்க. அந்த ஆராதனையில ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து மாத்திரை சாப்பிட உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போட்டு, அதனால மாத்திரை சாப்பிடாத நிறைய பேர் இருந்து இன்னும் அந்த பிரச்சனை பெருசா இருக்கிற ஆட்களும் இருக்கிறதா அவர் வந்து தயவுசெய்து அப்படியெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி 지금 우리가 말하고 있는 정신치유는 귀신 들린 정신병을 말하는 게 아닙니다. நம்ம இப்ப பேசுற மனரீதியான பிரச்சனை பாத்தீங்கன்னா, பிசாசு பிடித்தவர்கள் பேசுகிற அப்படிப்பட்ட விஷயத்தை குறிச்சு நம்ம இங்க பேசல. 귀신 들린 정신병자라 할지라도 약을 먹여야 합니다. அப்படி வந்து ஒரு பிசாசு பிடிச்சிருந்து சில விஷயங்கள் மனரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்ம மாத்திரை எடுக்கலாம், தப்பு கிடையாது. 귀신 들린 정신병자도
24시간 귀신이 이렇게 붙어 있지 않습니다. இப்படி பிசாசு பிடித்தவர்கள் கூட பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் அந்த பிசாசு அந்த சரீரத்துல இருக்காது. 귀신이 나갔다 들어왔다 하기 때문에 나갔을 때 복음 메시지를 통해서 영접을 하게 하고 복음 메시지를 계속해서 전해 주어야 합니다. இந்த பிசாசுகள் எப்பவுமே என்ன பண்ணும்னா வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அது போகிற பொழுது நம்ம என்ன பண்ண அவங்களுக்கு வந்து இந்த சுவிசேஷத்தினுடைய காரியங்களை குறித்து சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அறிக்கையிட செய்கிற வேலையை நம்ம செய்யணும். 귀신 들린 사람을 가까이서 계속 관찰하면 제정신이 돌아왔다가 다시 또 이상한 짓을 했다가 이게 반복이 되는 걸 볼 수 있습니다. நீங்க வந்து ஒரு பிசாசு பிடிச்சவங்க கிட்ட நின்னு அவங்களை கவனிச்சு பார்த்தா தெரியும். அது வெளியே போறப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க, அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். 그래서 귀신 들린 사람들이 위험하기 때문에 약을 먹이는 것입니다. அப்போ இந்த பிசாசு பிடித்தவங்க வந்து ரொம்ப நமக்கு வந்து ஆபத்தானவங்களா இருக்கிறபடினால கட்டாயம் அவங்க மருந்து எடுக்கணும். 귀에서 환청 이상한 소리를 듣고 자기도 모르는 사이에 뭐 칼이나 이런 걸 가지고 다른 사람을 이렇게 해칠 수 있기 때문에 약을 먹이는 것입니다. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காதுகளில சில விஷயங்கள் வந்து அந்த பிசாசினுடைய சத்தத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கே தெரியாதபடிக்கு ஓடி போய் ஒரு கத்தியை எடுத்து கொண்டு வந்து பிறரை தாக்குறதுக்கோ ஒரு ஆபத்தான விஷயத்தை செய்யறதுக்கோ அவங்களுக்கு முடியறதுனால கட்டாயம் அவர்கள் மருந்து எடுக்கணும். 어떤 경우이든지 정말로 우리 가족이나 내 가까이에 이런 사람이 있다고 한다면 분명히 말씀 앞에서 말씀으로 답을 찾아야 합니다. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவங்களுக்கு சுகமாக்குற விஷயத்தை பண்றது. 그리고 이런 사람이 교회에 한 사람이라도 있으면 혼자 그 사람을 사역하지 말고 팀을 이루어서 사역을 해야 합니다. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் நம்மளோட சபையில இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தனியா போய் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யாம, குழுவா இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவியும் அதுல இருந்து வெளிய வர வரைக்கும் உதவி செய்யணும். 귀신 들려 정신병에 걸렸든 정신 문제가 심한 사람이든 그 사람하고 기도할 때 눈을 감고 기도해서는 안 됩니다. அந்த நபருக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்ணை மூடி ஜெபிக்கிற விஷயங்கள், சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும். 그런 사람하고 단둘이서 기도할 때는 눈을 뜨고 그 사람을 쳐다보면서 기도하셔야 합니다. எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளோட கண்களை திறந்து அவங்களோட காரியங்களை கவனிச்சுக்கிட்டே நம்ம வந்து ஜெபிக்கணும். 내가 눈 감고 기도할 때 그 사람이 그 주변에 무엇을 가지고 나를 공격할 수도 있기 때문에 그렇습니다. ஏன்னு சொன்னாக்கா நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கிற வேளையில அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற சில விஷயங்கள் வந்து மற்ற பொருட்களை எடுத்து நம்மளை தாக்குறதுக்கோ ஆபத்தான சூழ்நிலை உருவாக்குறதுக்கோ கூடும். 그래서 그런 사람을 사역할 때는 좀 이렇게 여러 사람이 함께 하는 게 좋고 또 이렇게 문 닫아놓고 이렇게 하지 않고 문을 열어서 바깥으로 갈 수 있는 다른 사람들이 볼 수 있는 곳에서 사역하는 게 좋습니다. இப்படிப்பட்ட ஊழியங்களை நம்ம செய்யும் பொழுது உங்க வீட்டுக்கு போய் செய்யும் பொழுதோ இல்ல ஒரு சபையில செய்யும் பொழுதோ கதவுகளை திறந்து வச்சுட்டு பிற நம்ம வெளியே போறதுக்கோ இல்ல வெளியே இருக்க உள்ள வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில அவங்களை அப்படி ஒரு காரியத்தை சூழ்நிலை வச்சுட்டு தான் நம்ம உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். 그리고 이제 일주일에 뭐 한 번만 해서는 안 되기 때문에 이렇게 여러 팀을 만들어서 오늘은 월요일에는 누구, 화요일에는 누구 이렇게 그 팀들이 계속 그 사람을 사역하게 만들어줘야 합니다. அப்படி இந்த சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நமக்கு சரியாயிடாது, ஒரு வாரத்துல சரியாயிடாது. அதனால வந்து நம்ம டீம் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆளா ஒரு குழுவா போய் அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கான உதவியை செய்யணும். 또 요즘에는 온라인이 발달을 했기 때문에 온라인으로 이렇게 자주 이렇게 기도하고 있는지 함께 기도해주고 성경 암송하고 있는지 성경 체크하고 하는 것 매우 중요합니다. இப்ப நம்ம வந்து ஜூம்ல பண்றோம் இல்லையா, அது மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற பட்சத்துல ஜூம்ல அவங்கள மீட் பண்ணி வேதத்தை வந்து அவங்கள வாசிக்க வச்சு அவங்க வாசிக்கிறாங்களான்னு பார்த்து எப்படி பண்றாங்கன்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 그래서 이렇게 정신 문제가 있는 사람들에게 저 같은 경우는 미션을 줍니다. நான் என்ன பண்ணுவேன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு ஊழியம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து நான் ஒரு மிஷன் கொடுப்பேன். 성경 말씀을 이렇게 쓰라고 시킵니다. அவங்களுக்கு வந்து வேத வசனத்தை வந்து எழுதும்படிக்கு நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். 아무거나 쓰는 게 아니라 구원의 길에 나오는 성구를 쓰라고 합니다. எல்லா வசனத்தையும் எழுத சொல்ல மாட்டேன். அந்த ரட்சிப்புக்கான வழியில இருக்கிற அந்த வசனங்களை நான் எழுத சொல்லுவேன். 그리고 또 하나 시키는 게 있는데 주일날 목사님의 설교를
이렇게 녹취를 하라고 이렇게 틀어놓고 녹취를 하라고 시킵니다. வசனத்தோடு மட்டுமல்லாம நம்ம வந்து புல்பிட் மெசேஜஸ் ஞாயிறுகள்ல கொடுக்கப்படுகிற புல்பிட் மெசேஜை வந்து நம்ம அதை சுருக்கமா எழுதி எனக்கு கொடுக்கும்படி சொல்லுங்க. 혼자 앉아서 망상하고 딴 생각할 틈을 주지 않고 말씀 앞에 계속 하도록 가르치는 것입니다. அவங்க வந்து நீங்க எதுவுமே கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா பலவிதமா சிந்தனையில தாக்கப்பட்டு பலவித குழப்பத்திற்குள்ள மாறிடுவாங்க. அதனால அவங்கள வந்து ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சொல்லி கொடுக்கறதுக்காகவே வசனங்களை எழுதவும் அதை வந்து கவனிக்கும்படிக்கு அவங்களுக்கு நான் செய்யறேன். 초등학생들 홈워크 검사하듯이 그 글씨 쓴 거 보여달라고 검사도 합니다. அதே போல அவங்க எழுதின விஷயத்தை வந்து என்கிட்ட காட்ட சொல்லி நான் அதை அவங்களுக்கு அதை சரி பண்ணியும் கொடுப்பேன். 그리고 그 친구랑 같이 일정한 성구를 암송합니다. அதே போல அவங்களால மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து கூடவே நானும் சொல்ல ஆரம்பிப்பேன். 여러 가지 방법을 해보면 여러분이 이게 정신치유는 이렇게 하면 되겠구나라는 답이 나오실 겁니다. இப்படிப்பட்ட பல விதமான நம்ம வந்து மெத்தடுகளை பயன்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட மன ரீதியான பிரச்சனையில இருக்கிறவங்களை நம்ம சரி செய்ய முடியும். 그 사람이 혼자 그냥 가만히 있는 시간을 주지 말고 계속해서 말씀 앞에 서서 말씀을 듣게 하거나 말씀을 쓰게 하거나 말씀을 암송하거나 기도문을 가지고 기도하게 하거나 이렇게 하셔야 합니다. அவங்களை வந்து நம்ம சும்மா இருக்க விடக்கூடாது. சும்மா இருக்காதபடிக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இப்படிப்பட்ட வசனங்களை கொடுத்து எழுதுறதுக்கோ மனப்பாடம் பண்ணுகிறதுக்கோ அல்லது வந்து செய்திகளை சுருக்கமா எழுதி கொடுக்கறதுக்கோ அவர்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 오늘 이제 첫 번째 강단을 통한 꾸준한 말씀 치유를 받아야 합니다. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்பிட் மெசேஜ்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை வந்து அவங்க கவனிக்கும்படி செய்யணும். 여러분 성경을 펴서 히브리서 4장 12절의 말씀을 같이 읽어주시기 바랍니다. இப்ப நம்ம வந்து எபிரேயர் வந்து 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம இப்ப வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. 우리는 하나님의 말씀을 믿습니다. நாம் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். 내가 10마디 하는 것보다 하나님의 말씀 한마디가 더 중요합니다. நான் 10 வார்த்தை பேசுகிறதை காட்டிலும் தேவனுடைய ஒத்த வார்த்தை பேசுகிறதுல வல்லமை இருக்கிறது. 내가 1시간 사역하는 것보다 그 친구가 하나님의 말씀 한 구절을 바르게 믿는다면 거기에 역사가 일어날 것입니다. நான் 5 மணி நேரம் அவர்களுக்கு ஊழியம் செய்தாலும் கூட ஒரு வசனம் அவர்களுக்கு மனப்பாடம் பண்ணி அவங்களை கிரியை செய்கிற மாதிரி வராது. 하나님의 말씀은 살아있고 운동력이 있습니다. தேவனுடைய வார்த்தை வந்து ஜீவன் உள்ளதாகவும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. 그래서 좌우의 날선 어떤 검보다도 예리하다고 말씀하십니다. அதனாலதான் நீங்க வசனம் சொல்லுகிறது அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. 그 말씀이 우리의 영과 혼과 관절과 골수를 찔러 쪼갠다고 말씀하고 있습니다. அந்த கருக்கான பட்டயம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்மளுடைய ஆத்மாவையும் ஆவியையும் கணுவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்குது. 마음의 생각과 뜻도 판단하십니다. இந்த காரியம் எப்படிப்பட்டதா? இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. 그래서 우리는 하나님의 말씀을 사실로 믿는 믿음이 있어야 합니다. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை உண்மையிலே விசுவாசிக்கிற விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கணும். 말씀을 믿으면 하나님의 역사를 볼 것입니다. நாம் வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய கிரியைகள் நம்ம இடத்துல நடைபெற ஆரம்பிக்கும். 말씀을 믿으면 하나님의 능력을 체험하게 될 것입니다. வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். 예수님께서 십자가에서 부활하신 후에 십자가 지시고 부활하신 후에 40일 동안 감람산에서 제자들에게 하나님의 나라의 일을 말씀하셨습니다. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் உயிரோடு இருந்தவராக தன்னை வெளிப்படுத்தி அந்த ஒலிவ மலையில தன்னோட சீஷர்களோடு கூட ஒன்று கூடி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 그리고 감람산에서 내려온 사람들이 마가의 다락방에 모였습니다. அந்த ஒலிவ மலையிலிருந்து அவரோட சத்தியத்தை கேட்டவர்கள் இறங்கி வந்து கூடின இடம் தான் பாத்தீங்கன்னா மார்க்கினுடைய மேல் வீட்டு அறை. 마가 다락방에 모였던 그 사람들이 일심으로 기도를 했는데 한 마음으로 기도를 했는데 성령의 불이 그 마가의 다락방에 임했습니다.
இந்த அப்படி இறங்கி வந்தவர்கள் ஒன்று கூடி இந்த வீட்டில ஜெபிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றது அக்கினியாக அவர் மத்தியில வந்ததை பார்க்கிறோம். 물론 바람 같은 불 같은 성령이 임하고 막 방언이 임하고 한 거 중요합니다. அங்க பாத்தீங்கன்னா காற்று அடித்தது, அதே போல அக்கினிமயமான நாவுகள் வந்தது. இது எல்லாமே அவசியம்தான். 가장 중요한 건 요엘 선지자를 통해서 예언하셨던 그 말씀이 마가다락방에 임했다는 것입니다. எல்லா விஷயத்தை விட ஒரு விஷயம் கவனிக்கணும். நம் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல நிறைவேறி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். 말씀이 성취되는 현장이었습니다. வசனம் நிறைவேறக்கூடியதா இருக்கிறதுன்றதுக்கான ஒரு அடையாளம் அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். 그때 15나라의 선교의 문이 열리고 하나님의 말씀이 성취되는 놀라운 역사를 체험하게 됩니다. தேவனுடைய வசனம் நிறைவேறுகிற இடத்துல சுவிசேஷத்தினுடைய கதவுகள் 15 நாடுகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டதை நீங்கள் கவனிக்கலாம். 그때 예루살렘에 3,000 제자가 일어났습니다. அந்த இடத்துல 3000 விசுவாசிகள் எழும்பினார்கள். 그런데 이때 3,000명이 모일 수 있는 공간이 있는 것이 아닙니다. அந்த இடத்துல இந்த 3000 பேரும் கூடுகிற ஒரு பெரிய பில்டிங் கட்டடம்லாம் அங்க கிடையாது. 그리고 마가의 다락방에 가면 법적으로 그들을 가지 못하도록 유대인들이 막았습니다. ஆனா அவங்க வந்து மார்க்கினுடைய மேல் வீட்டறைக்கு போய் ஜெபிக்கலாம்னு சொன்னா கூட இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்ல போய் ஜெபிக்க கூடாதபடி இந்த இடத்துல வந்து சட்டத்தை ஏற்றி வச்சிருந்தாங்க. 갈 수 있는 상황이 아니었습니다. அங்க போய் எந்த இடத்துலயும் ஜெபிக்கிற அளவுக்கு இவ்வளவு கூட்டத்துக்கு இடம் இல்லாம இருந்தது. 그때 사도의 가르침을 받은 사람들이 예루살렘 전역 집집에 모여서 사도의 가르침을 받아 교제하고 떡을 떼며 그들이 하나님의 말씀을 나누었습니다. அப்ப அங்க இருந்த விசுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா அங்கங்க பக்கத்துல இருந்து அவங்களுடைய வீடுகளிலே கூட்டம் கூடி அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதை அப்படியே அவர்கள் கடைபிடித்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை பார்க்கணும். 그래서 사도행전 2장 42절은 사도의 가르침을 받아 떡을 떼며 교제하며 기도하기에 힘썼다라고 말씀하고 있습니다. நீங்க வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது விசுவாசிகள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களும் அவங்க கவனித்து அதே போல ஒருமனப்பட்டு அப்பம் பிட்டு அவங்க வந்து மகிழ்ச்சியோட கபடமில்லாத இருதயத்தோட இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 모일 수 있는 교회도 없는데 그런데 집집마다 말씀 운동이 일어나니까 날마다 제자의 수가 더했습니다. எல்லாரும் கூடி ஜெபிக்க ஒரு இடம் இல்லாம இருந்தது. அப்படி இருந்தும் கூட குடும்பத்தில் வீடு வீடாக கூடி ஜெபித்தவர்கள் நிமித்தமாக தேவனுடைய வசனம் நிறைவேறினபடினால அந்த இடத்துல அதிக இன்னும் விசுவாசிகள் கூட ஆரம்பித்தார்கள். 이 사도행전의 역사가 여러분의 현장에서 지속되기를 바랍니다. அப்படி அனுதினம் சபையில சேர்க்கிற அப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுடைய ஃபீல்டுல எழும்பணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 저는 지금도 기도합니다. 사도행전의 그 하나님이 나의 하나님 되심을 나는 믿습니다. நான் இன்றைக்கும் ஜெபிப்பேன். அந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவரா இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். 초대교회 역사하셨던 그 하나님이 나의 하나님 되심을 나는 믿습니다. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நான் என்னுடைய தேவனாக இருக்கிறபடினால அப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய சபையிலும் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். 오늘 내 현장에 이 사도행전의 역사가 일어나게 하옵소서. இந்த நாளிலே நம்மளுடைய சபையில இப்படிப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களுடைய இருந்த தேவனுடைய கிரியைகள் எழும்ப நாம் ஜெபிப்போம். 예수 믿는 것 자체가 신비입니다. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. 눈에도 안 보이는데 예수 그리스도가 나의 구주 되심을 믿는 것 자체가 신비입니다. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அந்த ஆண்டவரை வந்து உண்மையிலே நம்ம விசுவாசிக்கிற அந்த கிருபை இருக்கிறது அது உண்மையான பெரிய விஷயம். 눈에 보이지 않는 성삼위 하나님을 믿는 것 자체가 신비한 것입니다. கண்ணுக்கு தெரியாத இந்த திருத்துவ தேவனை வந்து விசுவாசிக்கிறது வந்து ஒரு சுலபமான காரியம் கிடையாது. 그분이 지금 역사하신다면 사도행전의 역사는 지속될 수 있습니다. சோ அப்படிப்பட்ட திருத்துவம் இந்த நாளிலும் கிரியை செய்வாரு சொன்னாக்கா உங்களுக்கு கட்டாயம் வந்து ஆதி திருச்சபையினுடைய காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். 사도행전 6장에 그 7 집사를 세우게 됩니다. இங்க நீங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7 பேரை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். 그때 세움을 입었던 제자 중에 한 사람이 스데반입니다. இந்த 7 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்ட 7 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தேவானா இருக்கிறார். 스데반이 예수님이 이 땅에 그리스도로 오셔야 할 이유에 대해서 설명을 했습니다. இந்த ஸ்தேவான் என்ன பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்ன காரணத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்.
구약 성경을 그대로 인용하면서 그분이 그리스도이신데 그 그리스도가 예수시다라고 말씀한 겁니다. அப்படி வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற எல்லா வாக்கியங்களையும் எப்படி நிறைவேறிக் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து அவர்களுக்கு விளக்க ஆரம்பிச்சார். 바리새인과 제사장과 서기관과 유대인들이 돌을 들어 스데반을 쳐 죽입니다. இதை கேட்டு அவங்களுக்கு அதை தாங்க முடியாம பற்கடித்து என்ன பண்ணாங்கன்னா, பரிசேயர்களும் சரி, சதுசேயர்களும் சரி, அங்கிருந்த யூதர்களும் சரி, அவரை வந்து கல்லெடுத்து அடிக்க ஆரம்பித்தார்கள். 복음은 생명이고 복음은 능력입니다. சுவிசேஷமானது ஜீவன் உள்ளதும் அது வந்து வல்லமை உள்ளதா இருக்கிறது. 핍박이 있다고 해서 복음이 없어지지 않습니다. எவ்வளவுதான் தாக்கப்பட்டாலும் கூட இந்த சுவிசேஷம் நிற்காது. 선교를 이해하지 못하고 가지 않으니까 핍박을 통해서 예수 믿는 사람들을 전 예루살렘뿐만 아니라 지역으로 흩으시기 시작하셨습니다. இப்படி வந்து பிரச்சனைகள் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருந்தவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எருசலேம்ல இருந்தவங்க என்ன பண்றாங்க, உலகம் முழுதும் சிதறடிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். 예루살렘에 있으면 잡혀 죽으니까 도망가서 예수를 믿는 겁니다. எருசலேமில் இருந்தா பிடிச்சு நம்ம சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எருசலேம் விட்டு ஓடி போய் தங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. 사도행전 11장에 보면 안디옥 교회가 탄생을 합니다. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது அந்தியோகியா சபை எப்படி உருவானது என்று சொல்லி இருக்கும். 지금 한참 전쟁이 심하게 일어나고 있는 시리아 지역의 안디옥입니다. அந்த அந்தியோகியா வேற எதுவும் கிடையாது. இப்பவும் போர் நடந்து கொண்டிருக்கிற சிறிய தேசமாக இருக்கிறது. 예루살렘에서는 그래도 상당한 거리가 되는 그곳입니다. இங்க வந்து அந்த இடத்துல எருசலேமுக்கும் அதுவும் பக்கத்துல இருக்கிற ஒரு அருகே நாடாக இருக்குது. 스데반의 환란을 인하여 도망을 가서 예수 믿는 사람끼리 모여서 세운 교회가 안디옥 교회입니다. ஸ்தேவான் அடிபட்டு மரித்து போன பிறகு அந்த இடத்துல இருந்து அந்த பயத்தினாலே ஓடி போனவர்கள் எல்லாம் சேர்ந்து சிறிய தேசத்திலே கூடி ஏற்படுத்தின ஒரு ஆலயம் தான் அந்தியோகியா சபை. 주의 손이 그들과 함께 하심에 수많은 사람들이 믿고 죽게 돌아오더라 이렇게 말씀하고 있습니다. அங்க பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்துல திரும்பினார்கள் என்று சொல்லி 21ஆம் வசனம் சொல்லுகிறது. 육신의 눈으로 보면 도망간 것 같은데 근데 그렇지 않습니다. நம்மளுடைய மாம்ச கண்ணுல பார்க்கும்போது ஐயோ பயந்து ஓடிட்டாங்கன்னு பார்க்கிறோமே, ஆனா அப்படி இல்ல. 하나님은 복음 때문에 그들을 거기까지 흩으셨습니다. சுவிசேஷத்தினாலேயே தேவன் அவர்களை என்ன பண்ணார், அந்த இடத்துல இருந்து சிதறடித்தார். 그래서 세워진 교회가 안디옥 교회입니다. அப்படி கட்டப்பட்ட சபைதான் இந்த அந்தியோகியா திருச்சபை. 이 안디옥 교회가 사도행전 13장에 보면 선교사를 최초로 파송한 교회가 되는 것입니다. இந்த அந்தியோகியா சபை தான் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முக்கியமான அப்போஸ்தலர்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணி மத்த இடங்களுக்கு அனுப்புகிற ஒரு இடமாக இருந்தது. 예루살렘에 있는 초대교회는 기근이 들어서 가난한데 안디옥 교회는 헌금을 모아서 본교회 예루살렘 교회를 도와줄 만큼 응답을 누렸던 곳입니다. இந்த அந்தியோகியா சபை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் இந்த அங்க சபையில இருக்கிற காணிக்கையெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு அனுப்பக்கூடிய, அதாவது உதவி செய்யக்கூடிய நிலையில அந்த சபை வந்து ஆசீர்வாதமாக இருந்தது. 이때 최초의 선교사를 파송하기 위하여 안디옥 교회가 금식하며 바울을 세웠습니다. அங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல முக்கியமான நபர்களை வந்து அனுப்பும்படிக்கு அந்த சபை முழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல கை வைத்து அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். 우리하고는 금식하는 레벨이 다릅니다. நம்ம உபவாசிக்கிற விஷயம் வேற மாதிரி. 우리는 기도 응답해달라고 금식을 하는데 그게 아니라 선교사로 파송되기 위하여 금식을 했습니다. நம்ம வந்து உபவாசம் எதுக்கு செய்யறோம்னா பதில் பெற்றுக்கிறதுக்காக செய்யறோம். அவர்கள் சபையில் இருக்கிறவர்களை அனுப்பும்படிக்கு பரிசுத்தாவின் நிறைவுக்காக ஜெபித்தார். 그리고 바울이 파송돼서 간 섬의 이름이 바보라는 섬입니다. அப்படி பவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட இடம் தான் பாப்போ பட்டணம் என்று சொல்லப்படுது. 그 섬에 총독인 서기오 바울을 만나게 되었습니다. அந்த இடத்துல வந்து தான் அவர் வந்து நூறு மன்னத்தை பவுல் நூறு மன்னத்தை 서기오 சோகிக்கு ஓகே. சோ அந்த இடத்துல பவுல் வந்து இந்த மாய வித்தக்காரன் அர்த்தம் கொள்ளுகிற ஒருத்தனை வந்து சந்திக்கிறார். 근데 그 섬에 종교적인 지도자가 있었는데 그 사람이 마술사 엘루마입니다. சோ அந்த இடத்துல சுவிசேஷத்திற்கு போற அந்த இடத்துல இந்த மாய வித்தக்காரனாகிய எலிமா என்றவன் வந்து தடை பண்ணிட்டு இருக்கிறதையும் அவர் பாக்குறார்.
이 총독이 하나님의 말씀을 들으려고 하니까 엘루마가 방해를 해요. இந்த அதிபதி வந்து அங்க இருக்கிற அதிபதி வந்து சுவிசேஷத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டு பவுல வர சொல்லனால, ஆனா இவன் என்ன பண்றான்? அவன் தடுக்கிறான். 바울이 엘루마에게 명합니다. 사탄에게 그 안에 있는 사탄에게 명합니다. 그래서 그 사람이 소경이 돼서 이거 사람을 볼 수가 없도록 만들었습니다. பவுல் வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இந்த 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 மாயவித்தக்காரனை பார்த்து கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்ளும் பொழுது அவன் வந்து அந்த இடத்துல தாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 갑자기 소경이 돼서 이런 세상을 볼 수 없는 광경을 보고 총독이 바울에게 와서 예수를 믿게 되는 것입니다. அந்த இடத்துல பார்க்கும்போது உடனே அவன் மேல வந்து மந்தாரமும் இருளும் அவன் மேல விழுந்து என்ன சொல்ற கை தடுமாறி 3 நாள் வரைக்கும் பார்க்க முடியாதவனாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 사모님들이 있는 모든 현장에 오늘도 무속인 현장이 있습니다. நீங்க இருக்கிற அப்படிப்பட்ட ஃபீல்டுல கூட மாயத்தை செய்கிற காரியங்கள் இருக்கலாம். 우리 그 초등학생들이 무속인 집을 보면 지나가면서 예수 그리스도의 이름으로 사탄을 결박합니다. உங்களோட பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வந்து அப்படிப்பட்ட வீடுகளை கடந்து செல்லும் போது சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசை அங்கிருந்து போன்னு சொல்லிட்டு போவாங்க. 아무것도 아닌 것 같은데 지속적으로 그렇게 사탄을 결박하고 얼마가 지나면 그 집이 문을 닫는 걸 우리 아이들이 봅니다. பிள்ளைகள் என்ன விசுவாசிக்கிறான் நம்ம அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் இந்த வீடு கட்டாயம் வந்து அந்த பிசாசினுடைய பிடியில இருந்து விழுந்து போகும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. 우리 교회에 5살 때부터 혼자 믿은 아이가 하나 있습니다. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 5 வயசுல இருந்து விசுவாசிக்கிற ஒரு குழந்தை இருக்கு. 그 아이는 엄마가 없습니다. அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது. 고모하고 할머니가 무당입니다. அப்பாவுடைய சகோதரியும் அந்த அந்த பாட்டியும் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி மாயவித்தை செய்றவங்க. 그냥 무당 할머니가 자기가 무당된 게 행복하지 않기 때문에 그 손자는 교회 가는 걸 그냥 허락을 했습니다. தன்னை போலவே இந்த பிள்ளையும் சின்ன பிள்ளையும் வந்து மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி என்ன பண்றாங்க இந்த பிள்ளையை வந்து சபைக்கு அனுப்புறாங்க. 그 아이가 예수 믿은 지 3년이 되는 날 그 할머니가 교회에 등록을 하셨습니다. அந்த குழந்தை 3 வருஷமா சபைக்கு வந்து 3ஆம் வருஷம் முடியறப்ப அந்த பாட்டியும் வந்து சபைக்கு வந்தாங்க. 여러분의 현장에 우리의 아이들이 사단이 어떻게 활동하는지 예수 그리스도의 이름이 얼마나 능력이 있는지를 알기만 하면 여러분의 현장에 이런 역사가 일어날 것입니다. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு சொன்னா இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது இந்த பிசாசு எப்படி எல்லாம் கிரியை செய்வான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்ற சத்தியத்தை மாத்திரமே தெரிஞ்சிருந்துச்சு. 학교 가는 길에 무당집이 있어서 날마다 거기 서서 10초 기도를 하는 아이가 있습니다. பெஞ்சமின் திமோத்தி பாஸ்டர் ப்ளீஸ் மியூட்ல போடுங்களேன். பாஸ்டர் பெஞ்சமின் திமோத்தி ப்ளீஸ் மியூட். ப்ளீஸ் மியூட் பெஞ்சமின் திமோத்தி பாஸ்டர். சோ அந்த பிள்ளை வந்து பார்க்கும் பொழுது அந்த பள்ளி முடிச்சுட்டு போகும் பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட காரியத்துல தொடர்ந்து அது உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். 내가 뭐라고 기도하니 이렇게 물었더니 저 안에서 역사는 사단은 결박되어질지어다. 예수 그리스도의 이름으로 결박되어질지어다. 이렇게 기도하는 거예요. அப்படிப்பட்ட வீடுகளை கடந்து போக நீ என்ன மாதிரி ஜெபத்தை பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வீட்டுல இருக்கிற பிசாசு விழுந்து போகும்படிக்கு நான் வந்து ஆண்டவர் இடத்துல தலை கொடுத்து அதை ஜெபிப்பேன். 그 집 문을 이렇게 손을 이렇게 잡고 그렇게 기도를 한다고 했습니다. அதே போல அந்த கதவினுடைய பிடியை பிடிச்சிட்டு நான் அப்படியும் ஜெபிப்பேன்னு சொல்லுமா அந்த பிள்ளை. 어느 날 그 친구가 이렇게 얘기해요. 사모님 그 집에 그 무당이 없어졌어요. ஒரு நாள் ஓடி வந்து சொன்னா சாமானியம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த அந்த மாயவித்தக்காரன் ஓடி போயிட்டான் அப்படின்னு. 자기 학교 가는 길이니까 내가 잘 모르죠. அது வந்து அவளுடைய ஸ்கூல் போற வழினால எனக்கு அதை பத்தி தெரியாது இல்லையா. 그 말을 들은 다른 아이들이 나도 해야지. 그러면서 무당집을 찾아다니는 거예요. அப்படி வந்து அந்த பிள்ளை எல்லார்கிட்டயும் சொல்லும் பொழுது மத்த பிள்ளைகளும் நானும் இனிமேல் அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய போறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 영적인 분위기가 바뀌어져요. அந்த இடத்துல நம்மளுடைய ஆவிக்குரிய சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. 이와 같이 무속인이 그 지역에 미치는 영향은 대단합니다. அதனால வந்து இப்படிப்பட்ட மாய வித்தங்களை செய்யற நபர்களை வந்து தேடி பிடிச்சு ஜெபிக்கிற ஒரு இடமாக அது மாறிடுது. 이런 미션을 줘도 좋습니다. 무당집 옆에 있는 집들을 한번
이렇게 알아봐라. அது மேல சில சில நேரம் வந்து சில மிஷன் குடுக்கணும். இப்படிப்பட்ட வீடுகள், இந்த மாரியான காரியங்கள செய்கிற வீடுகள் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க சொல்லணும். 아픈 사람이 있는지, வியாதிப்பட்டவங்க இருக்கலாங்களான்னு சொல்லி பார்க்க சொல்லணும். 아니면 알코올 중독자가 있는지, அப்படி குடிபோதையில அடிமையா இருக்கிறவங்களா இருந்தாலும் பார்க்க சொல்லணும். 아니면 가정이 깨져서 이혼한 가정이 있는지. குடும்பம் உடைஞ்சு போய் விவாகரத்துல முடிஞ்ச குடும்பங்கள் இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லணும். 여러분 나름대로 리스트를 만들어서 아이들에게 한번 이렇게 알아보라고 시키는 것도 하나의 방법입니다. அது மாதிரி வந்து இப்படிப்பட்ட லிஸ்ட்டை எடுத்துட்டு பிள்ளைகள் இடத்துல இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் நீங்க இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு மிஷன் கொடுக்கறது கூட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. 무당이 기도할 때 귀신이 왔다 갔다 하는데 귀신이 그 집만 가지 않고 주변에 돌아다닌다는 걸 아이들에게 가르쳐 주는 겁니다. அதே மாதிரி பிள்ளைகள் இடத்துல சொல்லி கொடுக்குற என்ன விஷயம்னா, பிசாசு வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்காது. அது தொடர்ந்து அந்த ஏரியா முழுசுமே சுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறபடினால அப்படிப்பட்ட காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அவசியமா இருக்கு. 귀신이 그 집만 가는 게 아니라 그 주변에 두루두루 돌아다니면서 다른 집들을 괴롭히고 있는 걸 아이들로 하여금 알게 만들어주는 거죠. ஒரு குடும்பத்துல ஒரு பிசாசு கிரியேட் செய்யுதுன்னு சொன்னா, அந்த பிசாசின் மூலமாக பக்கத்துல அக்கத்துல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் பிரச்சனை உண்டாகுற அப்படிப்பட்ட விஷயத்தை அது செய்யுன்றதையும் சொல்லிக் கொடுக்கணும். 사도행전 16장에 보면 점치는 귀신 들린 여종이 있습니다. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு குறி சொல்ற ஆவி பிடித்த ஒரு பெண் இருக்கிறதை பார்க்கிறோம். 바울이 그 귀신에게 명령합니다. 그 사람에게서 나오라. பவுல் வந்து அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், அந்த பிசாசு அவளை விட்டு வெளியே போன்னு சொல்லி சொல்றாரு. 이 사건 때문에 바울은 빌립보 감옥에 갇히게 됩니다. அதனால்தான் வந்து பவுல் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுகிறார். 뿐만 아니라 에베소서 19장에 보면 에베소 지역이 나옵니다. அங்க பார்க்கும்போது அந்த அந்த நிகழ்ச்சி நடந்ததன் மூலமாக அந்த இடத்துல வந்து ஒரு சபை உண்டாகிறது, எபேசு சபை உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். 에베소서는 굉장히 발달한 도시입니다. எபேசு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருக்குது. 근데 그 성에 우상이 가득한 종교만 있는 곳이었습니다. அந்த இடம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு இடமாக இருக்குது. 그래서 에베소 지역에서는 두란노에서 2년 동안 바울이 말씀을 전했습니다. அந்த இடத்துல பவுல் பார்க்கும்போது 2 வருட காலம் அங்க தங்கி இருந்து அங்க இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கொடுத்தாங்க. Pastor Benjamin Timothy, you are bothering. Benjamin Timothy. இன்னைக்கு ஆர்குமெண்ட் தான் போட்டுட்டேன். Benjamin Timothy pastor. சிஸ்டர் யாரோ சொல்லுங்களா அவருக்கு. நீங்க மியூட் போட்டுருக்கீங்க. ஐயா பெஞ்சமின் ஐயா தயவு செய்து உங்க மியூட் பண்ணுங்க ஐயா, மைக் ஆஃப் பண்ணுங்க ஐயா. 그래서 바울이 복음 전하는 걸 방해하니까 따로 세워서 3주도 하고 2년도 가르치는 모습을 사도행전 19장에서 볼 수 있습니다. நம்ம அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து திரும்பவும் ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல வந்து இங்க வந்து பிரச்சனை இருக்கிறதுனால திரும்பவும் ஒரு வேற இடத்துல இருந்து அந்த சுவிசேஷத்தை பரலோகராஜ்யத்தை குறித்து 정신치유를 위해서는 말씀 운동을 지속하는 사역자가 필요합니다. அதனாலதான் சபையில வந்து இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறவர்களை நம்ம உருவாக்கணும். 그래서 이 치유 사역자들이 말씀을 가지고 계속 현장에서 복음을 말하게 만들어줘야 됩니다. சோ இப்படிப்பட்ட சுகமளித்தல் ஊழியத்தை செய்யறவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஊக்குவிச்சு அவங்கள வந்து உருவாக்கணும். 오늘은 조금 괜찮은 것 같은데 그 다음 날 또다시 나빠질 수 있기 때문에 이거를 지속하도록 도와줘야 합니다. சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால சரியாயிடுச்சுன்னு நினைக்க முடியாது, திரும்பவும் அதை வந்து செய்ய ஆரம்பிக்கும். அதனால நம்ம 말씀을 통해서 지속적으로 도와줘야 됩니다. அதனாலதான் வசனத்தை வைத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 뿐만 아니라 생활 치유도 해줘야 합니다. அதே போல பார்க்கும் பொழுது அவங்களோட சாதாரண வாழ்க்கையோட அத்தியாவசிய காரியங்களிலும் அவங்களுக்கு உதவி செய்யணும். 사역자하고 만나서 말씀을 받을 땐 이 사람이 정상으로 돌아왔는데 집에 가서 환경이 잘못되면 다시 나빠질 수 있기 때문에 그렇습니다. ஒருவேளை ஊழியக்காரோடு இருக்கும்போது அந்த நபர் வந்து தெளிந்த புத்தி இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து சரியா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 가정에서 뭐 우상 숭배하는 어떤 도구나 이런 거 있으면 그런 것도 없애게 해야 되고요. 또 가정에서 또 이렇게 이상한 행위를 하는
경우가 있어요. 그러면 그런 것들을 없애줘야 합니다. இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இந்த வீட்டுக்குள்ள போன இந்த ஒரு 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 பையனோ, ஆணோ மன ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை விக்கிரகத்தை வணங்குகிறவரா இருந்தாங்கன்னா, அதை எடுக்க சொல்லி கேட்கணும். அதே போல 어, வந்து 이, ஒருவேளை அந்த குடும்பத்துல வந்து வித்தியாசமான வணக்கத்தை உடையவர்களா இருந்தாங்கன்னா, அந்த அந்த முறைகளை நிறுத்த சொல்லி கேட்கணும். 이들이 이런 사람을 1시간 도와줘서 그 사람이 일주일 동안 건강하게 살 수는 없습니다. நம்ம பண்ற 1 மணி நேர ஊழியத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா, 1 வாரம் முழுசும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 어떤 경우는 오전에는 괜찮았는데 오후에 나빠지는 경우도 있고 말씀 받고 한 그 다음날 나빠지는 경우도 있고 하기 때문에 지속적으로 도와줄 수 있는 시스템을 만드는 게 중요합니다. சோ இப்ப இந்த மன ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, காலையில நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, மதியானத்துல வேற மாதிரி மாறிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு குழுவை அமைச்சு அவங்களுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சு அதுல இருந்து வெளிவரதுக்கான உதவியை சபை செய்யணும். 때때로는 이런 사람들만 모아놓고 함께 먹고 자고 말씀하고 찬양하고 기도할 수 있는 그런 시스템이 있으면 더 좋습니다. அதே போல ஒருத்தவங்களுக்கு மேல 2-3 பேர் மன ரீதியா பிரச்சனையில இருப்பாங்கன்னு சொன்னா அவர்கள் எல்லாம் கூட்டி அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்களோட வசனங்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கான சரியான காரியத்தை செய்கிற ஒரு சிஸ்டத்தை அந்த இடத்துல ஒரு குழுவை அமைச்சு அவங்கள வந்து நடத்தலாம். 딴 거 하지 말고 오직 복음만 말해주면 됩니다. நீங்க வேற எதுவும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சுவிசேஷத்தை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். 그리스도 모든 문제 다 끝났어. கிறிஸ்து எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வா இருக்கிறாருன்னு சொன்னா போதும். 네가 지금 당한 그것 때문에 속지 말고 그리스도만 붙잡아. 이렇게 말해주는 겁니다. நீ தாக்கப்படுகிறதுனால சோர்ந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவை மாத்திரம் பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். 그리고 정신 문제가 있는 사람들은 생활 규칙도 잘 정해줘야 합니다. அதே போல வந்து மன ரீதியா பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையினுடைய விதிமுறைகள் சிலதை இப்படி செய்யணும்ன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. 먹는 것도 정상적으로 먹게, 잠자는 것도 정상적으로 자게, 씻는 거 정상적으로 씻게 이런 생활 규칙을 잘 정해줘야 합니다. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்ப தூங்கணும், எப்ப சாப்பிடணும், எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து கடைபிடிக்க தெரியாது. அதனால அவங்களுக்கு எப்ப தூங்கணும், எப்ப சாப்பிடணுன்ற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அவங்களுக்கு முறையா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். 옛날에 미국에서 있었던 일인데 우리나라에 재벌집의 딸이 미국으로 유학을 갔습니다. 재벌 그 기업을 하는 삼성 뭐 이런 것처럼. 네. சோ இது வந்து ஒரு அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு பிரச்சனை. அது என்னன்னு சொன்னாக்கா ஒரு மகளை வந்து அங்க அனுப்பி இருக்கிறார். ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய பிசினஸ் வச்சிருக்கிற ஒருத்தர்னு வச்சுக்கலாம். 돈은 굉장히 많은데 이 아이에게 정신 문제가 있는 겁니다. சோ இந்த இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பணம் அதிகமா இருக்கு. ஆனா மகளுக்கோ மன ரீதியான பிரச்சனை இருக்கு. 근데 그 아이는 특별하게 초콜릿을 모으는 그런 문제가 있었습니다. அந்த குழந்தைக்கு பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா சாக்லேட் நிறைய சாப்பிடுற பிரச்சனை இருந்துச்சு. 그래서 이제 학교에 이렇게 머신에 이렇게 돈을 넣으면 초콜릿을 뽑을 수 있는 머신이 있는데 그 머신에 있는 모든 초콜릿을 다 뽑는 거예요. அந்த அவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சாக்லேட் எல்லாம் காசு போட்டா சாக்லேட் வெளியே வரக்கூடிய ஒரு வெண்டிங் மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல வந்து இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிற சாக்லேட் எல்லாத்தையும் எடுத்துருவா. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. 그리고 밥 대신에 그거를 먹는 거예요. சோ சாப்பாட்டுக்கு பதிலா அந்த சாக்லேட்டை அவ சாப்பிட ஆரம்பிச்சா. 그럼 그 아이 몸이 어떻게 되겠어요? அந்த குழந்தையோட சரீரம் எப்படியா இருக்கும்? 이게 생활 규칙을 정해주지 않으면 자기도 모르는 사이에 그렇게 빠져 있을 수 있다는 거예요. அப்ப நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில எவ்ரிடே வாழ்க்கை முறையை சரியா சீர்வு செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னாக்கா இது மாதிரியான குழப்பத்துக்குள்ள பிள்ளைகள் இன்னும் போயிருவாங்க. 그래서 생활 규칙을 잘 정해서 그걸 규칙을 따라가도록 도와줘야 합니다. அதனால நம்மளுடைய நம்ம தினசரி செய்கிற வாழ்க்கை முறையை பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 그리고 이런 사람들은 혼자 기도하라고 기도해 그러면 기도를 잘 못합니다. இப்படிப்பட்ட பிள்ளைகளால வந்து தனியா உட்கார்ந்தெல்லாம் ஜெபிக்க முடியாது. அதனால அவங்களை இப்படி ஜெபிங்கன்னு சொல்லவும் கூடாது. 그래서 사역자가 성경을 어디부터 어디까지 읽고 기도문은 이렇게 이거 기도하고 이렇게 구체적으로 가르쳐줘야 합니다. அப்ப அப்படி அவங்களுக்கு ஊழியம் செய்யறவங்க என்ன பண்ணணும்னா வசனத்தை எதுல இருந்து எது வரைக்கும் வாசிக்கணும், அதே போல எந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எழுதி சொல்லி கொடுத்துடணும். 그래서 예수가 그리스도라는 그리스도의 그 복음 메시지를 가지고
기도문을 만들어 주시는 게 가장 좋습니다. இயேசு நமக்கு எப்படி கிறிஸ்துவானார் என்ற அந்த வசனங்களை வந்து நம்ம எடுத்து கொடுத்து அவர்களை வந்து எழுதும்படிக்கு அதை மனப்பாடம் பண்ணிக்க சொல்லி கொடுக்கணும். 이제 이런 경우 또 가족들 중에 사명자가 나오는 게 좋습니다. அப்படி வந்து இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கறவங்களா இருந்தா நல்லா இருக்கும். 우리가 그들을 도와주는 거는 뭐 1시간, 2시간 이렇게 도와줄 수밖에 없습니다. நம்ம வெளியில இருந்து அந்த குடும்பத்துல போய் உதவி செய்யறதுனால 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல நம்மளால பண்ண முடியாது. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் இப்படிப்பட்ட வேலையை செய்ய முடியும். 근데 가족은 함께 살기 때문에 가족이 사명자가 나오는 게 가장 좋습니다. இந்த குடும்பமா ஒண்ணா சேர்ந்து அந்த நபரோட அவங்க இருக்கிறபடினால அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை வந்து செய்யும்படிக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். 그리고 그런 가정에는 영적 흐름이라는 게 있습니다. அப்படிப்பட்ட குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஒரு ஃப்ளோ இருக்கும். 그 아이가 그 사람이 그런 문제가 올 수밖에 없는 가문 속에 흘러오는 영적인 문제가 있는 것입니다. அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை வருவதற்கான இந்த குடும்பத்துல இருந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஃப்ளோ இருக்கும். 이 문제를 놓고 함께 기도할 수 있는 가정의 사명자가 나오는 게 가장 좋습니다. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை பார்த்து இந்த குடும்பமா சேர்ந்து அந்த ஜெபிக்கிற அந்த ஊழியத்தை செய்கிற அந்த நபரோடு சேர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை அழிக்கும்படிக்கு ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 다른 방법으로 해결하려고 하지 말고 오직 복음 외에는 없다는 것을 꼭 기억하시기 바랍니다. வேற எந்த வழியிலயாவது செஞ்சிரலாம்னு சொல்லி நம்ம வந்து மெத்தடுகளை கண்டுபிடிக்காதபடிக்கு சுவிசேஷத்தை மட்டும் சொல்லி கொடுத்து அவர்களை காப்பாற்ற முடியும். 오직 복음 외에 다른 것을 주면 되는 것 같지만 결국은 치유되지 않습니다. சுவிசேஷத்தை தவிர மற்ற விஷயங்கள்லாம் கூட நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவையெல்லாம் வந்து பிரயோஜனமற்று சுவிசேஷம் மட்டுமே அந்த நபருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. 우리가 복음을 24시간 그들에게 전해줄 수 없기 때문에 그들에게 이렇게 성경을 쓰거나 또 말씀을 녹취하거나 하도록 계속 도와주는 건 매우 중요합니다. அப்போ அவங்களுக்கு நம்ம முக்கியமான ஒரு காரியம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் அதை எழுதணும், மனப்பாடம் பண்ணணும், இப்படிப்பட்ட காரியங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரரை வந்து நம்ம வைக்கணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது மன ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க வெளியே வருவாங்க. 여러분의 현장에서 이런 문제로 어려움을 당하는 사람들이 말씀 안에서 치유되어지면 그 사람이 사명자가 되는 것입니다. இப்படிப்பட்ட நபரை உங்களோட ஃபீல்டுல இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கள வந்து நீங்க சுகப்படுத்தி இந்த மாதிரி வார்த்தையின் மூலமா சுகப்படுத்தி அவங்களை உருவாக்கிங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான வேலையை செய்யக்கூடிய ஒரு நபரா எழும்புவாங்க. 자기가 거기서 치유함을 얻었기 때문에 다른 사람에게 자기가 경험한 것을 말해줄 수 있는 사명자가 될 수 있습니다. எந்த பிரச்சனையில அவங்க வெளியே வந்திருக்காங்கன்ற ஒரு சாட்சி அவங்க இருக்கிறபடினால யார் இடத்திலும் போய் தனக்கு என்ன நேர்ந்து தான் எப்படி சாட்சியா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களை எழுப்பி வைப்பாங்க. 이 지구촌은 점점점 정신 문제로 힘들어질 것입니다. இந்த உலகம் மெல்ல மெல்ல இப்படிப்பட்ட மன ரீதியான பிரச்சனைகளுக்குள்ள மனிதர்களை உருவாக்கிக்கிட்டே போறதை நீங்க பார்த்து கவனிக்க முடியும். 복음 가진 우리가 그들을 살릴 수 있습니다. சுவிசேஷத்துடைய நாம மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும். 사모님들이 그들을 살릴 수 있습니다. பொதுளுடைய மனைவிகளாகி நீங்க மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும். 우리의 후대들이 이 문제에 걸려있지 않도록 우리 후대들을 먼저 치유했으면 좋겠습니다. நம்மளுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மன ரீதியான பிரச்சனைக்குள்ள மாட்டிக்க கூடாதபடிக்கு அவர்களுக்கு நீங்க முதல்ல சத்தியத்தை சொல்லி கொடுத்து சுகமா இருக்கிறாங்களான்னு சொல்லி கவனிச்சு ஆவிக்குரிய விதத்துல. 그리고 우리 교회에 이렇게 어려움을 당하는 사람들이 치유되어져서 이들이 팀으로 시스템이 되었으면 좋겠습니다. அதே போல இப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயம் நீங்க ஒரு சிஸ்டத்தை வச்சுதான் வந்து இந்த மாதிரியான ஊழியங்களை செய்யணும். 그래서 힘들어하는 많은 사람들을 살려내는 그 역사가 여러분 교회에 있기를 바랍니다. மன ரீதியாய் உடைந்து போயிருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக தேவன் உங்களை உருவாக்குவாராக. 하나님은 저와 여러분을 이 시대의 치유 사역자로 부르셨습니다. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வந்து என்ன சொல்றது சுகமளிக்கிறத சுவிசேஷத்தின் மூலமா சுகமளிக்கிற விஷயத்திற்காக உண்டாக்கி இருக்கிறார். 모든 사람이 하나님을 만나지 못했는데 하나님을 만날 수 있는 영적 문제 치유 사역자로 부르셨습니다.
இந்த உலகத்துல நிறைய பேர் தேவனை சந்திக்க முடியாதபடி இருக்கிறபடினால, நம்ம வந்து தேவனை சந்தித்திருக்கிறபடினால, நம் மூலமாக தேவன் அவர்களை வந்து சுகப்படுத்துகிற ஒரு சுகத்தை கொடுக்கிற வழியை காட்டக்கூடிய ஒரு நபராக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். 모든 아멘. 사람들이 마음이 상해서 어려움을 당하고 있는데 마음을 치유할 수 있는 치유 사역자로 부르셨습니다. மனதளவுல உடைந்து போய் என்ன சொல்றது, இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இருதயத்துல சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 전 세계가 정신병동처럼 변해가고 있는 이 시대에 정신 치유 사역자로 우리를 부르셨습니다. சுத்தி பார்க்கும்போது உலகமே மனத ரீதியான பிரச்சனை இருக்கிறது போல தோற்றம் அடிக்கக்கூடிய இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பியே இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்மளை வைத்திருக்கிறார். 예수 그리스도는 완전하십니다. இயேசு கிறிஸ்துவை முழுமையுள்ளவராக இருக்கிறார். 예수 그리스도는 생명이고 능력입니다. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவரும் வல்லமையுள்ளவருமா இருக்கிறார். 생명이 들어가는 그곳에 하나님의 역사는 일어날 것입니다. இங்கெல்லாம் அவருடைய ஜீவன் போகிறது, அந்த இடத்துல எல்லாம் ஒரு ஜீவன் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 다른 거 가르치지 말고 예수 그리스도가 생명이고 능력임을 현장에서 전파하시기 바랍니다. மற்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்காதபடிக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவன் உள்ளவரும் வல்லமையுள்ளவருமா இருக்கிறார் என்பதை மாத்திரம் உங்களுடைய ஃபீல்டுகள்ல சொல்லிக் கொடுக்க நான் கேட்கிறேன். 기도하겠습니다. ஜெபிக்கலாம். 하나님의 은혜를 감사를 드립니다. கர்த்தருடைய கிருபையால நன்றி செலுத்துகிறோம். 우리를 이 시대의 치유 사역자로 부르심을 감사합니다. இந்த உலகத்துல எங்களை வந்து சுகமளிக்கிறவர்களாக எங்களை உண்டாக்கின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். 세상에 의사가 할 수 없고 교육이 할 수 없는 일을 복음 가진 우리가 할 수 있는 것을 깨닫게 되었습니다. இந்த உலகத்துல டாக்டர்கள் கூட சொல்லிக் கொடுக்க முடியாத, இல்ல வந்து இது பாடத்துல கூட படிக்க முடியாத அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவர்களை காப்பாற்றுகிறதுக்கு எங்களை படைத்ததற்காக ஸ்தோத்திரம். 복음의 깊이와 넓이와 그 능력을 깊이 알아가는 사모님들이 되게 인도하여 주옵소서. சுவிசேஷத்தின் நீள அகல உயரம் ஆழத்தை அறிந்த பொதுளுடைய மனைவிகளாக எங்களுடைய பொதுளுடைய மனைவிகள் இருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 우리가 입을 열 때마다 예수 그리스도 외에 다른 것을 증거하지 않도록 역사하여 주옵소서. எங்களுடைய வாய்களை திறக்கிற பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை அல்லாமல் வேற எதையும் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். 하나님의 말씀이 살아있고 운동력 있는 것을 사실로 믿는 믿음이 회복되게 하옵소서. ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவனும் வல்லம் உள்ளதா இருக்கிறது என்பதை நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில ரெஸ்டோர் பண்ணக்கூடிய கிருபை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 현장에서 이 예수 그리스도의 복음만 증거하는 전도자들로 주님이 축복하여 주옵소서. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஃபீல்டுல இப்படிப்பட்ட சாட்சிகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எழும்பத்தக்கதான கிருபை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 예수 그리스도의 이름으로 기도하옵나이다. 아멘. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.